ஹாய், வெல்கம் டு மாடி விவசாயம். நம்ம மாடி தோட்டத்துக்கு புண்ணாக்கு கரைசல் கொடுக்கலான்னு எள்ளு புண்ணாக்கு எடுத்து வச்சுருக்காங்க. எள்ளு புண்ணாக்கு ஒரு 1/2 கிலோவும் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வேப்ப புண்ணாக்கும் கலந்து கொடுக்கறதுக்காக வேப்ப புண்ணாக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பக்கெட்டில் வந்து இந்த 1/2 கிலோ எள்ளு புண்ணாக்கையும் ஒரு 2 கைப்பிடி வேப்ப புண்ணாக்கும் போட்டு ஒரு 2 லிட்டர்லேருந்து 4 லிட்டர் தண்ணி ஊற்றி கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ் ஊற வச்சுருந்தாங்க. ஊற வச்சு அதுக்கப்புறம் அதில் மறுபடியும் இந்த பக்கெட் ஃபுல்லாக 20 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஃபில் பண்ணிட்டேன். தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு ஒரு 15 டேஸ் கிட்டத்தட்ட நம்ம புளிக்க வச்சோம்னா அதில் நிறைய மைக்ரோப்ஸ் உருவாகிருக்கும். அதுக்கப்புறம் அந்த கரைசலை நம்ம 1 பங்கு தண்ணிக்கு 10 பங்கு நார்மல் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம செடிகளுக்கு கொடுக்கும் பொழுது பூக்கள் கொட்டாமல் நல்லா பிஞ்சு பிடிக்கும். அதுக்கப்புறம் மண்ணில் நிறைய மண்புழுக்கள் உருவாகுங்க. அதனால் நம்ம அடிக்கடி வாரத்தில் ஒரு நாள் கடலை புண்ணாக்கு, ஒரு நாள் ஒரு வாரம் எள்ளு புண்ணாக்கு, ஒரு வாரம் பார்த்திங்கன்னா தேங்காய் புண்ணாக்கு அப்படின்னு சொல்லிட்டு புண்ணாக்கு கரைசல் கொடுக்குறது. இந்த எல்லா புண்ணாக்குக்குமே என்ன பண்ணுவேன்னா ஒரு 2 கைப்பிடி வேப்ப புண்ணாக்கு சேர்த்துக்கிறது. அப்படி சேர்த்துக்கிட்டால் தான் வேர்ப்புழு தாக்குதல் அதிகமாக வராது. அப்புறம் எறும்புகளும் மண்ணில் அதிகமாக வராதுங்க. அதுக்காக தான் வேப்ப புண்ணாக்கு சேர்க்குறது. இப்போ பாருங்கள், ஒரு 4 லிட்டர் தண்ணி ஊற வச்சு ஒரு நல்லா 2 நாள் கழித்து நல்லா அந்த உள்ளே இருக்க கட்டியெல்லாம் கைவிட்டு அப்படியே கரைச்சிட்டு அப்புறம் இந்த 20 லிட்டர் பக்கெட்டில் 4 லிட்டர் தண்ணி தானே ஊற்றிருந்தேன். மீதி இருக்கிற 16 லிட்டர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஃபுல்லாக ஃபில் பண்ணி மறுபடியும் இதை நல்லா டெய்லியும் இந்த மாதிரி ஒரு குச்சை வச்சு கிளறி மட்டும் விட்டுருவேன். கிண்டி விட்டுட்டு இப்போ கிட்டத்தட்ட 15 டேஸ் வச்சுருந்தேன். எப்படி மேலே நல்லா நொதிச்சு போயிருக்குங்க பாருங்கள். நல்லா பயங்கர புளிப்பு ஸ்மெல் இருக்குங்க. கொஞ்சம் நாற்றம் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது கொடுக்கும்பொழுது நம்ம பூச்சி விரட்டி நல்ல ஒரு பூச்சி விரட்டியாக செயல்படுங்க. அந்த ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ் 3 டேஸ் அந்த தொட்டிலையும் அந்த செடியிலையும் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நல்ல ஒரு பூச்சி விரட்டியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியை மிக்ஸ் பண்ணி 1 பங்கு தண்ணியை எடுத்து 2 லிட்டர் தண்ணிக்கு கிட்டத்தட்ட 10 லிட்டர் கலந்து நான் இப்படி செடிகளுக்கு அவரைக்காய் செடி எல்லாத்துக்கும், மாதுளை செடி எல்லாத்துக்கும் கொடுக்குறேன். இப்போ இதே மாதிரி இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் இவ்வளோ காய்கறிகளும் பறிச்சுட்டு வந்துட்டோம். ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். நிறைய வெரைட்டி ஆஃப் வெஜிடபிள்ஸு. அதில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் 4 வகையான கத்திரிக்காய் பறிச்சுருக்குறோம். ஒயிட் பர்பிள், ஃபுல்லாக பர்பிள் ஒயிட் கத்திரிக்காய், அதுக்கப்புறம் பச்சை வெள்ளை வரி கத்திரிக்காய், அப்புறம் பட்டை அவரை, கோழி அவரைன்னு சொல்லிட்டு பூக்கள்னு நிறைய தக்காளி எல்லாம் நிறையா பறிச்சுருக்குறோம். இதனுடைய ஃபுல் வீடியோ லிங்க் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க போய் பாருங்கள். இந்த மாதிரி நிறையா யூஸ்ஃபுல்லான மாடித்தோட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.